பற்றற்று வாழ்ந்தா சொல்லிக் கொடுக்குறாரு. இறைவனே நம்ம முன்னாடி வந்து நின்னாலும் பதட்டப்படாமல் பயப்படாமல் ஐயோ இறைவன் வந்துட்டாரே அப்படின்னு எக்ஸைட் ஆகாமல் இறைவா எனக்காக காட்சி கொடுத்தீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த மனப்பக்குவத்தோடு அமைதியாக இருந்துட்டோன்னா இன்னொரு பிறவியே நமக்கு கிடையாது. ஸ்ரீலங்கா யார் மாதிரி சிவம் யார் பேர் என்னன்னு தெரியல. ஓகேம்மா ஹாய்மா ஹாய்மா. மலர் மருத்துவம் கிளாஸ் ஜாயின் பண்ணுறது எப்படி? நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் அதுக்கு மெசேஜ் அனுப்புங்கம்மா. நீங்கள் நம்மளோட கம்யூனிட்டி டேப்பில் பாருங்கள், நம்பர்லாம் கொடுத்துருப்பேன். அதில் போஸ்ட் போட்டிருக்கோம்ல, அதில் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே அதில் நான் சொல்கிறேன். சரிங்களா? அக்குபஞ்சர்லாம் பார்த்தீங்கன்னா மருந்திலா மருத்துவமா. இது வந்து அக்கு ப்ரெஷர் கிடையாது, அதாவது கையில் வச்சு இப்படி ப்ரெஷர் கொடுக்கறது கிடையாது. சின்ன சின்ன ஊசிகள் வச்சு நீடில் போடுவோம்ல அந்த மாதிரி. அக்குபஞ்சர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி ஸ்டோனு அதெல்லாமே நம்ம வெளியில் எடுத்திருக்கோம். 10 mm 20 mm அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ஜரின்னு சொல்லுவாங்க, கிடையவே கிடையாது. நீடில் போட்டு ஈஸியாக எடுத்துடலாம். மருந்தே கிடையாது, எந்த மருந்தும் கிடையாது, சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. மலர் மருத்துவமும் அப்படி தான், அக்குபஞ்சரும் அப்படி தான். ஸோ யாருக்கெல்லாம் எந்த கிளாஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி மலர் மருத்துவத்தை யாரெல்லாம் உங்கள் ஏரியாவில் கொண்டு போய் சேர்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதற்கான சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருந்ததுன்னா இறைவன் அருளால் நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கண்டிப்பாக அதை பண்ணுவோம். நிறைய பேர் கேட்குறீங்க நேரில் வந்து பார்க்கணும். நம்ம ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறதா இருந்தது, ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக நம்ம வந்து அதை பண்ணும்போது நான் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் வீடியோவில் அப்டேட் பண்ணுவேன். உங்களில் யாரால் வர முடியுதோ நீங்கள் வந்து டைரெக்டாக மீட் பண்ணலாம். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. இல்லை உங்கள் இடத்துக்கே இடம் இருக்குது, இங்கே எங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கிது அப்படின்னா, ஒரு ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு மாடியாக இருந்தால் கூட சரி, அரேஞ்ச் பண்ணுறோம் நீங்கள் வாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபருக்காக கண்டிப்பாக நம்ம வருவோம். தேடல் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, நம்ம லைவை வந்து முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாத்த பற்றியும் பேசியாச்சு. வேறு ஏதாவது வேணும்னா உங்களுக்கு டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம திரும்பி லைவ் அடிக்கடி வரணும் அப்படின்னாலுமே நம்ம வந்து சொல்லுவோம். உங்களுக்கு எனி டவுட்ஸ் நீங்கள் கேட்கலாம். எப்பயும் சொல்கிற மாதிரி தான், வழக்கம் போல தான் எல்லாவற்றையும் இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கும் வழிநடத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையோட, மன அமைதியோட, நிம்மதியோட, சந்தோஷமாக, செலிப்ரேஷனாக, ஆரோக்கியமாக, மகிழ்ச்சியாக நீங்கள் எல்லோரும் வாழணும்னு நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எப்போதும் இறைசக்தி உங்களை வழிநடத்தி கூட்டிகிட்டு போகும். நான் சொன்ன மாதிரி எந்த கவலையும் படாமல் சரண்டர் 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 அந்த இறைசக்திக்கிட்ட முழுமையாக ஒப்படைங்க. இந்த நிமிஷம் வாழுங்க, இந்த செகண்ட் வாழுங்க. அடுத்த செகண்ட் நிலையில் கண் கூட பார்க்குறோம் இந்த போர் நடக்கிறது. ஒரு நாளும் நம்மளோட ப்ரேயரில் அந்த போரில் ஒவ்வொரு நாளும் நான் வைக்காத நாளே கிடையாது. அங்கே இருக்கிற குழந்தைகள், பெரியவங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பேஷண்ட்ஸாக இருக்கிறவங்க, படுத்த படுக்கையாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, எதுக்காக இப்படி ஒரு போர், எவ்வளோ விஷயம் நடக்குது. அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம மனசை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். அக்குபஞ்சர், மலர் மருத்துவம், தியானம், யோகா இது இருந்தால் நீங்கள் யாரையும் எப்பயும் எதுக்குமே டிபெண்ட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி பெரிய பெரிய செலவு பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த காசை உங்களுக்கு பிடிச்சதுக்கு யூஸ் பண்ணுங்கள். உங்கள் பிடிச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஒரு பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள். டாக்டருக்கு கொடுக்கவே கூடாது. எப்போதுமே உடல் தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். வாழ்க்கையை மாற்றிக்கிட்டால் போதும். சின்ன சின்ன உணவுகளை நம்ம எப்படி சாப்பிடணும்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நமக்கு பிரச்சனையே என்ன தெரியுமா, என்ன இன்ஃபர்மேஷன் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுதான் என்ன பண்ணணும்னு தெரியாததுனால தான் திருப்பி திருப்பி நம்ம அதே இடத்துல நிற்கிறோம். இனிமேல் அதை நம்ம விடவே கூடாது. என்ன பண்ணணுங்கிறத சரியான கைடன்ஸை நம்ம கொடுப்போம், எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்குறோம். என் கூட சேர்ந்து இதில் ட்ராவல் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க அவங்கவுங்க ஏரியாவில் எப்பாடு பட்டாவது ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டிலே 10 பேரை கூப்பிடுறீங்களா, கூப்பிட்டுட்டு எனக்கு மெசேஜ் போடுங்க. எதை பற்றி யோசிக்க வேணும். பெருசாக செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க. சின்னதாக கூட நம்மளால் பண்ணலாம், கொண்டு போய் சேர்க்கலாம். ஸோ முயற்சி பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி. இறையாற்றலுக்கும் சரி, பிரபஞ்ச பேராற்றலுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும் இறைசக்திக்கும் நன்றி சொல்லி இந்த லைவை நம்ம முடிப்போம். வாழ்த்துக்கள்.